வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நம்ம மாடுகளோட சாணத்தை வந்து எருக்குழியில் இது மாதிரி தாங்க நாங்கள் கொட்டி வச்சுருப்போம். அப்பப்போ வந்து இது நிறைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், காடுகளுக்கு வந்து இந்த எருவை தெளித்து விட்ருவோங்கங்க. அப்படி மீதமான எருக்களை வந்து நாங்கள் விற்றுடுவோம். ஆனால் அந்தளவுக்கு மேக்ஸிமம் விற்றதில்லைங்க. நம்ம காடுகளுக்கே ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே சூப்பர் நேப்பியர் தட்டை வச்சுருக்கோம். நம்மளோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த சூப்பர் நேப்பியர் தட்டையை வந்து நம்ம மாடுகள் வந்து நல்லாவே சாப்பிடுதுங்க. சாதாரண சோளத்தட்டு விதைச்சிருந்தோம், அதுக்கு பக்கத்தில் அந்த சோளத்தட்டு பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சனால சரியாக சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதோட மேல் தோகைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே உள்ள அந்த அடிப்பாகத்தில் உள்ள தண்டுகளெல்லாம் கழித்து போட்டுருதுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே கழித்து போட்டிருக்கோம். நம்ம அதை வந்து அள்ளி போடுறதே ஒரு வேலையாக இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம வாங்கினது இல்லைல்ல, நம்ம காட்டில் உள்ள சோளத்தட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறது இல்லைங்க. நம்ம முதல்ல கொஞ்சம் விற்றுருந்துருக்கணும். நம்ம வந்து நிறையா மாடு வச்சுருக்கோம், அதனால் விற்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது, அதனால் மேய்ச்சல் காட்டில் புல் இருக்கனால காலையிலையும் சாயந்தரம் அங்கே கட்டி போட்டுருவோமா. மீதி இடையில வந்து வைக்கோல் போடுவோம். இதுக்கிடையில் அந்த சோளத்தட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். அப்படி இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளானது என்னவோ ஃபுல்லாக ரொம்பவே முத்திடுச்சுங்க. அதை அறுத்துட்டு போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. சூப்பர் நேப்பியர் தட்டை வந்து மாடுகள் வந்து நல்லா சாப்பிடுதுங்க. இதுலேயே நாங்கள் ரெட் சூப்பர் நேப்பியர் தட்டையும் பக்கத்தில் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுனையாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. அதை பற்றி எங்களுக்கு தெரியலை. அதனால் சினை மாடுகளுக்கெல்லாம் நாங்கள், அதாவது ஆரம்ப மாத சினையாக இருக்கும்ல, அதுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த சிகப்பு சூப்பர் நேப்பியர் தட்டையை நாங்கள் போடுறது இல்லைங்க. அது வந்து பச்சை சூப்பர் நேப்பியர் தட்டையை விட சிகப்பு சூப்பர் நேப்பியர் தட்டை வளரவும் லேட் ஆகுது. அறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுனைகளாக வந்து கையில் குத்திடுதுங்க. அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு போடுறதில்ல. சிகப்பு சூப்பர் நேப்பியர் தட்டை வந்து யாரும் வச்சுருக்கீங்களா? அது அது வந்து எப்படி எல்லா மாடுகளுக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சவங்க இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க பச்சை கலர் சூப்பர் நேப்பியர் தட்டை, நம்ம வீடியோஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதோட வந்து விதை வந்து நம்ம எடுத்து வந்து அந்த இதில் நடணுங்க. அது எப்படின்னா, அந்த சூப்பர் நேப்பியர் தட்டை நல்லா வளர்ந்துருக்கும்ல, அந்த வளர்ந்ததில் அடியில் உள்ள தண்டுகள் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அந்த தண்டுகள் மேல் சோகையை மட்டும் மாடுகளுக்கு போட்டுட்டு அப்போ காமிக்கிறல அந்த தண்டை ஒரு அடிக்கு கிட்ட வந்து நமக்கு நறுக்கி நம்ம வச்சுக்கணுங்க. அதுதான் விதை குச்சி. அதை நறுக்கிட்டு இப்போ நம்ம காடு உழவு ஓட்டியிருக்கோம்ல, அதில் வந்து மாடுகளோட எருவை வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாடுகள் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எருவெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் நம்ம மாடுகள் வச்சுருக்கனால அதோட எருக்களே நம்மளுக்கு வந்து காடுகளுக்கு போதுமானதாக இருக்குதுங்க. நம்ம பெரிய காடில் தெளிக்கணும்னா நம்ம டிராக்டர் வச்சு தாங்க ஆள் விட்டு அள்ளி அப்புறம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அப்புறம் நம்ம ஆள் வச்சால் அது நம்மளே வந்து அந்த பெரிய கொட்டின இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தெளிப்போங்க. நம்ம எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் சாப்பிட்றோம், அதே மாதிரி தாங்க காடுகளுக்கு இது மாதிரி வருஷம் ஒரு தடவை வந்து பூஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொட்டுறோங்க. அதனால் அந்த சூப்பர் நேப்பியர் தட்டை நல்லா சாப்பிட்றோம்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் ஹஸ்பண்டும் கொட்டிக்கிட்டு இருக்கோங்க. இது இன்னொரு இடத்துல உள்ள நார்மலான சோளத்தட்டுங்க. கொஞ்சம் வளர்ந்துருக்குதுங்க, நம்ம முழங்கால் வரைக்கும் வளர்ந்துருக்குது. நல்ல க்ரீனாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது ஈவினிங் நேரத்தில் எடுத்தனால கொஞ்சம் ஷேடோவாக இருக்குதோ என்னமோ தெரியலைங்க. அந்த சாயந்தரம் அந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே நீங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிட்டெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சோளத்தட்டையை நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேங்க. இன்னும் அந்த சோளத்தட்டையே முடியலைங்க, டெய்லியும் அறுத்துக்கிட்டே கிடக்குறோம். அது மழையெல்லாம் வந்தப்போ நல்லா சாஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் மாடுகளும் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் டெய்லி மெனக்கெட்டு அதை அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க. இதுதாங்க இப்போ வந்து சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரணும். ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப நம்ம மாடுகளுக்கு போடக்கூடாது. போட்டோம்னா அது வந்து துவர்ப்பு சுவையாக இருக்கனால கழித்து போட்டுரும். அதனால் நம்ம அந்த சோளத்தட்டையை வந்து ஃபஸ்ட்டு அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க இதுக்கு வரணும். அதே மாதிரி க்ரீன் சூப்பர் நேப்பியர் தட்டை வந்து மாடுகள் நல்லா சாப்பிடுதுங்க ஒன்று விடாமல். அதனால தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க.